இங்கே இவங்களுக்கு ஓலைச்சுவடி கிடைக்கும். அதை அவங்க ஆஃபீஸர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த ஓலைச்சுவடியில் 4, 5 ஆகும்னு எழுதியிருக்கு. அப்போ ஹீரோயின் வந்து இங்கே அவங்க அம்மாவுக்கு வந்து காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க அப்பாவோட ஃபோன் கால் வருது. அவங்க அப்பாட்ட நீங்கள் உங்களுக்கும் சேர்த்து தான் காரியம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் சின்ன வயசில் அவங்க அம்மா வந்து நீங்கள் உன்னோட விருப்பப்பட்டதை வந்து இசையில் காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து அவங்க பொருள் வாங்கிட்டு இருக்காங்க கடையில். அப்போ ஒருத்தன் வந்து பின்னாடி அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோயின் அவங்கள விரட்டிட்டு போகிறாங்க. அவன் போகும்போது கேமரா கீழே போட்டு போகிறான். ஹீரோயின் அதை எடுத்து கேமராவை எடுத்து பார்க்கும்போது அதில் மெமரி கார்டு இல்லை. இங்கே சாமியார் ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு. அவரை எந்தின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குது. அதை கேட்ட சாமியார் எந்திரிச்சு உட்கார்றாரு. அப்புறம் சாமியார் ஒரு ரூமை திறந்து அதில் உள்ள பெட்டியை எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. ஹீரோயின்கிட்ட கொடுத்து நீ தென்னிந்தியாவில் உள்ள ஒரு கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் என்னால் போக முடியாது, எனக்கு வேறு வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை நீ கொடுக்கணும்னு சொல்கிறாரு. அந்த டைமில் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிளேடு கட்டாகி வந்து அவங்க சாமியாரோட கழுத்தை கட் பண்ணுது. அந்த பெட்டியை வந்து ஹீரோயின் கொண்டு போக போகிறாங்க. இருந்தாலும் அவங்க கைக்கு வந்துடுது. ஹீரோயின் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணும்போது ஒரு சாமியார் அவங்க பேக்கை தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ ஹீரோயின் பின்னாடி வரட்டிட்டு போகிறாங்க. இருந்தாலும் சாமியார் ரிட்டர்ன் கொண்டு வந்து அந்த பேக்கை கொடுத்துட்றாரு. இருந்தாலும் இங்கே பசங்க போய்கிட்டு இருக்கும்போது கிண்டல் பண்ணுறதால நீங்கள் சாக தாண்டா போகிறீங்கன்றாங்க.